சைஸ். எப்படியும் பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு இந்த அணியும், எப்படியும் பதவி மாற்றம் நடந்தே ஆகணும் அப்படின்னு இந்த அணியும் முடிவு கட்டி களத்தில் இறங்கி வேலை செய்கிறாங்களா. தினசரி சந்திப்புகளும் நடக்குதுங்களாம். வெளியே இதே பேச்சு தாங்க. சரத்குமார் அணில ராதா ரவி, விஜயகுமார், SSR கண்ணன், தியாகு, நளினி, குயிலி, HJ சூர்யா, சிம்பு, தனுஷ் இவங்கெல்லாம் போட்டி போடுவாங்கன்னு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்காங்களாம். சொல்லிக்கிட்டாங்க. விஷால் அணியில தலைவர் பதவிக்கு நாசர் போட்டி போட பொன்வண்ணன், கருணாஸ், கார்த்திக் மட்டும் இல்லாம குஷ்புவும் ஆர்யாவும் களத்துல குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 2009 தேர்தலையும் 2012 தேர்தலையும் போட்டி இல்லாம ஜெயிச்சாச்சு. இப்போ யாரு யாருக்கு ஆதரவுன்னு தெரியலையேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாட்ஸ்அப்ல உரையாடல் நடத்த தேர்தல் தொடர்பான ஆடியோவும் உலாவருதான் பேசிக்கிறாங்க. ஐயா, விசால் தரப்பு தேர்தலுக்கு முன்னாடி ஆலோசனை கூட்டம் நடத்த போறாங்களாம். அது ரஜினிகாந்துக்கு சொந்தமான ராகவேந்திரா மண்டபத்தில் நடக்கிறதால புதுசா ஒரு சலசலப்பு கிளம்பி இருக்குதான். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. ரஜினி, கமல், விஜய்னு முன்னணி நட்சத்திரங்களை சந்திச்ச விசால் அணி கடைசி வரைக்கும் அஜித்தை சந்திக்கவே முடியலீங்களாம். எதுக்கு வீண் பிரச்சனை அப்படின்னு தலை ஒதுங்கி போறதா சொல்லிக்கிறாங்களாம். வெளியே பேசிக்கிட்டாங்க. விஷால் அணி ரஜினிகாந்தை சந்திச்சு புகார் பட்டியலை அடுக்கடுக்கா வாசிக்க, அதுக்கப்புறம் சரத்குமாரும் ரஜினிகாந்த் தனியா பேசி விளக்கமா பேசினாரா. ஆனா ரஜினிகாந்த் ஓட்டு போட வருவாரா இல்லையானே தெரியலையேன்னு ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. இளம் நடிகர் நடிகைகளை ஓட்டு போட வச்சாலே வெற்றி நிச்சயம் அப்படின்னு விஷால் தரப்பு நம்ப, மொத்தம் இருக்கிற 3139 உறுப்பினர்கள்ல நாடக நடிகர்கள் தான் அதிகம், அதனால நமக்கு தான் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சரத் தரப்பு தெம்பா இருக்கிறாங்களாம். தேர்தல் நடக்கிற மயிலாப்பூர் தனியார் பள்ளியில அடிதடி நடக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புதுசா கிளம்பின செய்தி ஓட்டு போட வர்றவங்கள தடுக்கிற வேலை அப்படின்னு 2 தரப்புலையும் நினைக்கிறாங்களாம், சொல்லிக்கிறாங்க. ஐயா, இன்னொரு பக்கம் நடிகர் கிச்சா ரமேஷ் நடிகர் ரித்தீஷ் மேல புகார் கொடுக்க, இந்த பக்கம் நடிகர் பூச்சி முருகன் சரத்குமார் மேல புகார் கொடுக்க விசாரணை நடக்குதான். எந்த தடவையும் இல்லாம இந்த தடவை தேர்தல் பரபரப்பா தான் இருக்குதான். பேசிக்கிட்டுதாங்க ஐயா.